இந்த ஃபுட் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நல்லா உருகுன உடனே இதுல கொஞ்சமா ஒரு 4 ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நெய்யிலேயே வந்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா வதங்கின உடனே இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ இது கூட நான் 1/4 கப் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து குழந்தைக்கு வெயிட் லாஸ் எல்லாம் ஆகாது. ரெண்டும் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட். இப்போ இந்த கேரட்டும் ஓட்ஸும் வேகிற அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வந்து கேரட்டும் ஓட்ஸும் நல்லா வேகணும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிருக்கேன் ஓட்ஸையும் கேரட்டையும். இது கூட பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். குழந்தை எவ்வளவு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேரட்டையும் ஓட்ஸையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு இந்த மாதிரி ஸ்பூன்ல நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேரட்டும் ஓட்ஸும் நல்லா குக் ஆயிருச்சு. இந்த கேரட்டை மட்டும் நான் ஸ்பூன்லயே நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன பனீர் வந்து எடுத்துக்கிறேன். பனீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பனீர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பனீர் வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ண ஒன்று தான். அதனால நம்ம வந்து இதை குக் பண்ண தேவையில்லை. இது மாதிரி ஃபைனலாக ஃபுட்ல வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ஃபுட் இது. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுங்க. லஞ்ச் டின்னர் எந்த டைமில் வேணாலும் செய்து கொடுக்கலாம்.